அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்ல கோலாகலமாக நடந்து முடிந்திருக்கிறது. அந்த இசை வெளியீட்டு விழாவில் ஒரு கட்சியின் தலைவர் என்பதை தாண்டி ஒரு நடிகராக 33 ஆண்டுகளாக திரைத்துறையில் பயணித்தவராக தன்னை கொண்டாடிய ரசிகர்களுக்கு உருக்கமான செய்திகளை விஜய் கடத்தியிருக்காரு. விஜய் அந்த ஆடியோ லாஞ்சில் என்ன பேசினாரு, அதனுடைய பின்னணி என்ன, ஆடியோ லாஞ்ச் முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பிய விஜய் அவர்கள் நம்ம மீது 1000 விமர்சனம் வைக்கிறோம் கொள்கை ரீதியா. ஆனா அவர் வானூர்தி நிலையத்தில் தடுமாறி கீழே விழுந்திருக்காரு. அந்த காணொலியை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு நிமிடம் மனசு பதபதைச்சு போச்சு. இதுக்கு பின்னாடி திட்டமிட்ட ஒரு சதி இருக்கிறது என்று தாவேக்கன குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சதி என்ன, உண்மையிலே விஜய் விழுந்தருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சென்னை வானூர்தி நிலையத்துல விஜய் அவர்கள் விழுந்த நொடியில எல்லாருமே ஒரு விஷயம் பதறிட்டாங்க. என்னங்க இப்படி விழுந்துட்டாரு, இப்படி கீழே ஒரு கட்சியினுடைய தலைவர், ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடியவர், அவருக்கு ஒரு போதுமான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா, செக்யூரிட்டி இல்லையான்னு பதறிட்டாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி 100 விழுக்காடு திட்டமிட்ட சதி இருப்பதாக தாவேக்கானர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அந்த சதி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மலேசியாவில் நடந்த இசை வெளியீட்டு விழா, அந்த இசை வெளியீட்டு விழாவில் சரியா முத நாளே விஜய் அவர்கள் போயிட்டாங்க. சார்ட்டர் ஃபிளைட் பிடிச்சி சரியான நேரத்திற்கு போய் சேர்ந்துட்டார். முத நாளே போயிட்டார். அப்போ உங்களுக்கு கேள்வி வரும், இப்படி சரியான நேரத்திற்கு கரூருக்கு வந்திருந்தா இசை வெளியீட்டு விழாவிற்கு, சினிமா விழாவிற்கு, தன்னை கொண்டாட காத்திருக்கிற ரசிகன் டிக்கெட் எடுத்து வருகிற விழாவிற்கு, ஒரு டிக்கெட் எவ்வளவு, கடைசி இருக்கையில் 20,000 ரூபா, முதல் இருக்கையில் 4 லட்சம் ரூபா, ஆடியோ லாஞ்சுக்கு 4 லட்சத்திலிருந்து 20,000 ரூபா வரைக்கும் டிக்கெட் வச்சு 85,500 இருக்கைகள் கொண்ட அந்த பெரிய அரங்குல கிட்டத்தட்ட 1 லட்சம் டிக்கெட் வித்ததாக அவங்க ரசிகர்களே சொல்றாங்க. அப்படின்னா எத்தனை 100 கோடிங்கிற நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அப்போ பணம் கொடுத்து ரசிகம் பார்க்க வந்தான்னா நான் முத நாளே வந்துடுவேன், ஆனா மக்கள் பார்க்க வந்தா நான் தாமதமா தான் வருவேன் அப்படின்னு விஜய் சொல்ல வர்றாரா? இந்த மலேசியா ஆடியோ லாஞ்சுக்கு சரியான நேரத்துக்கு போனது போல, முத நாளே போனது போல கரூருக்கு 8:45 வருவேன்னு சொன்னார்ல, நாமக்கல்லுக்கு 12 மணிக்கு கரூருக்கு வருவேன்னு சொன்னார்ல, அப்படி 12 மணிக்கு வந்திருந்தா 41 பேர் உயிரிழந்திருப்பாங்களா? துள்ள துடிக்க ஒரு 4 வயது குழந்தை மரக்கிளையில ஒருத்தன் விழுந்ததுனால வயிறு பிதுங்கி இறந்து போச்சு, கண்ணு மொழி வெளிவந்து இறந்து போச்சு, வாய் பேச முடியாத காது கேட்காத ஒரு மாற்றுத்திறனாளியுடைய குழந்தை கொடூரமாக மரணித்து போச்சு. அதனால தான் நம்மளை கரூர் அந்த பிரச்சனை குறித்து பேச வச்சது. உண்மையிலே விஜய் மீதான வெறுப்போ கோபம் எல்லாத்தையும் தாண்டி கரூர் சம்பவத்தில் துள்ள துடிக்க மக்கள் இருந்தாங்க. அவங்க அதை கடந்து போலாம். விஜய் முதலமைச்சராக இருக்காங்க, நாங்கள் தியாகம் பண்றோம், ரெசார்ட் விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்டோம், அவங்க கடந்து போலாம். ஆனா ஒவ்வொரு மரணமும் கொடூர மரணம். அந்த இறந்து போனாங்க இல்லையா, அவங்க சார்பாக நான் கேட்கிறேன், இங்க மலேசியாவுக்கு போனது போல அங்க நீங்க போயிருந்தீங்கன்னா நடந்திருக்குமா? அதே நாள் செப்டம்பர் 27 கரூர் சம்பவம் நடக்குது. டிசம்பர் 27 சரியா 3 மாசத்துல இது தளபதி கச்சேரின்னு சொல்லி மலேசியாவில் போய் ஆடிட்டு இருக்காரு. துளி அளவு ஒரு இந்த 90 நாட்கள ஒரு சின்ன வருத்தம், இந்த 41 பேர் மரணத்திற்கு நானும் பொறுப்பு, நான் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா, நான் அவங்களுக்கு பாதுகாப்புகளை கொடுத்திருந்தா, நான் அவங்களுக்கு குடிநீர் கொடுத்திருந்தா, நான் அவங்களுக்கு கழிவறைகளை கொடுத்திருந்தா, நான் வரப்போற நேரத்தை முன்னாடி சொல்லியிருந்தா இப்படி நடந்திருக்காது, இதுக்கு நானும் பொறுப்பு, இனி என் கூட்டத்துல இப்படி நடக்காதுன்னு ஒரு வருத்தத்தை கூட பதிவு செய்யாத, உலகத்திலே இறந்து போனவங்கள ரெசார்ட்ல கூட்டு வச்சு பார்த்த இவர் தான் ஆடியோ லாஞ்ச் மேடையில பேசுறாரு. 33 வருஷமா திரையரங்குல எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க, நீங்க என் படத்தை பார்த்து என்ன கொண்டாடினீங்க, உங்களுக்கு நன்றி கடன் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன், அதனால நான் இப்ப அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இதுவரைக்கும் எனக்காக நீங்க எவ்வளவோ தியாகங்களை பண்ணீங்க, உங்களுக்காக நான் சினிமாவே விட்டு கொடுக்குறேன், எனக்காக நின்ன உங்களுக்காக என் ரசிகனுக்கு வீட்டு வாசல்ல நான் நிற்பங்கிறாரு. நின்னீங்களா? கரூர்ல நின்னீங்களா? இப்ப அஜித்தா தூக்க மாத்திரையை போட்டு உங்க கட்சியில பொறுப்பு கிடைக்கலன்னு சொல்லி கிட்டத்தட்ட புஷியானதுக்கு மட்டுமே 50 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட முறையில் பணம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல தூத்துக்குடியில தாவேக்கால செலவு பண்ணிருக்காங்க. 1.5 கோடி செலவு பண்ணியும் பொறுப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்த அஜித்தாவுக்கு பொறுப்பு கிடைக்கல என்ற வருத்தத்துல தூக்க மாத்திரை போடுறாங்க. அந்த காலத்துல மன்னனை எதிர்த்து நீதி கேட்டா ஒரு பெண்ணு,
மன்னனை எதிர்த்து நீதி கேட்கும் போதே தேரா மன்னா என்று மன்னனை எதிர்த்து பேசி மன்னன் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து நெஞ்சை பிடித்து கொண்டு மாரடைத்து இறந்து போனான். அந்த சங்க காலத்துல மன்னனை எதிர்த்து கூட ஒரு சாதாரண பெண், ஒரு குடிமகள் கருத்து சொல்ல முடிஞ்சது. ஆனா இங்க அண்ணான்னு சொல்ற உங்களை எதிர்த்து உங்கள் மகளிரணி பொறுப்பாளர் பேச முடியல. மன்னனை எதிர்த்து பேசுற நாட்டுல அண்ணனை எதிர்த்து கூட பேச முடியாத நிலைமை தான் உருவாயிருக்கு. ஈரோட்ல என் மக்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன், இந்த விஜய் வந்து நிப்பான், கிழிப்பான். திருப்பரங்குன்றத்துக்கு வந்து நின்னாரா? கவின் ஆணவப்படைக்கு வந்து நின்னாரா? தூய்மை பணியாளருக்கு வந்து நின்னாரா? மேல் மாவுக்கு மேல் பாதிக்கு எதுக்கு வந்து நின்னாரு? தமிழ்நாடு முழுமைக்கும் 1000 பிரச்சனை இருக்குது. ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம். எங்க வந்து நின்னீங்க? வெள்ள நிவாரணம் வீட்டுக்கு வர வச்சீங்க, தூய்மை பணியாளர் பிரச்சனை வீட்டுக்கு வர வச்சீங்க. இப்படி வீட்டுக்கு வர வச்சு பார்க்கறதா உங்களுடைய அரசியலா? திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கோ இல்ல கவின் ஆணவப்படைக்கோ நேரில் போக வேண்டாம். குறைந்தபட்ச கருத்து கூட சொல்லாத நீங்க தான் மக்கள் பிரச்சனைக்கு 1.5 வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி. பிப்ரவரி மாசம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம், கிட்டத்தட்ட 20 மாசம், 22 மாசம் ஆச்சு. 22 மாசத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தாத, பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பயந்து ஓடுகிற நீங்க ரசிகனுக்கு ஒண்ணுனா வந்து நிப்பாராம், மக்களுக்கு ஒண்ணு வந்து நிப்பாராம், நல்லா நிப்பாரு. எதுக்காக அரசியலுக்கு வர்றேன்னு சொல்றாப்ல? அதாவது யாரு எழுதி கொடுக்குறான்னு தெரியல. 33 வருஷமா திரையரங்கத்துல எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி கடன் செய்வதற்காக நான் அரசியலுக்கு வரேன். அரசியல் இவ்வளவு கேவலமா போயிருச்சா? அவங்களுக்கு நன்றி கடன் செய்யணும் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க தியேட்டரை கட்டி விட்டு ஊருக்கு ஒரு 38 மாவட்டத்துக்கு 38 தியேட்டரை கட்டி இலவசமா படம் பார்க்க வைங்க, நன்றி கடன் செய்யுங்க. இல்லைங்க, நான் நன்றி கடன் செய்யணும், 33 வருஷமா என் படத்தை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நன்றி கடன் செய்ய ஆசைப்படுறேன். ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ரசிகர்களுக்கு மட்டும் இலவசமா படம் பார்க்க விடுங்க, என் ரசிகருக்காக நான் ஃப்ரீயா ஒரு படத்தை நடிச்சுக்குவேன். என்னங்க பணம்? நம்ம பார்க்காத பணமா? எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. அதனால நான் இலவசமா ஜனநாயகன் படத்துக்கு நான் காசே வாங்காம 250 கோடி ரூபாய் விட்டுட்டேன். என் கேரியரோட உச்சத்தை உதறி 250 கோடியை இழந்து என் மக்களுக்காக ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துருக்கேன், என் ரசிகர்களுக்காக ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துருக்கேன். விஜய் ரசிகர் மன்றத்தை இருந்தா, விஜய் கட்சியில பொறுப்பாளராக இருந்தா, அந்த உறுப்பினர் வச்சிருந்தா அந்த தியேட்டருக்குள்ள அளவுடுங்க அப்படின்னு சொன்னா கூட சரிங்க. 33 வருஷமா அவங்க வந்து அவங்க காசை போட்டு சோரட்டி ஒட்டி பதாக ஒட்டி பாலாபிஷம் பண்ணி தேங்காய் உடைச்சி பதாக வச்சு எல்லாம் பண்ணதுக்காக விஜய் இலவசமா அவங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். கேரியரோட உச்சத்தை உதறிட்டு இவருக்கு அரசியலுக்கு வராதான். அப்ப அரசியல் அவ்வளவு மலிவா போச்சா? சினிமாவை விட்டுட்டு நீங்க எனக்காக எல்லாத்தையும் நீங்க விட்டீங்க, உங்களுக்கு சினிமா விடுறேன். இது என்னது? இது யார் இந்த மண்ணில் அரசியல் எப்படி செய்தார்கள் தெரியுமா? யார் யார் இந்த மண்ணில் அரசியல் செய்தார்கள் தெரியுமா? எப்படி அரசியலுக்கு வந்தாங்கிற வரலாறு தெரியுமா? 1948 காலகட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜமீன்தாரிகள், நிலச்சுவாந்தார்கள் மிகப்பெரிய அளவில் அங்க இருக்கக்கூடிய மக்களை, உழைக்கிற மக்களை சுரண்டி கொளுத்தாங்க. கள்ள மரக்கால் வச்சு அந்த மக்களுடைய நெல்லை பூரா பாதிக்கு பாதி எடுத்துக்குவான். உழைக்கிற மக்கள்கிட்ட இருந்து ஒண்ணுமே கூலி போய் சேராது. அந்த கள்ள மரக்காலை ஒழிப்பதற்காக ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து, அந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்ததற்காக வெடிகுண்டு வழக்கில், திருநெல்வேலி சதி வழக்கில் சிக்க வைக்கப்பட்டு 7 ஆண்டுகள் சிறையில் இருந்தாரு தோழர் நல்லகண்ணு. வாழும் காமராஜராக, வாழும் நேர்மையாளராக தமிழ்நாட்டு அரசியல்ல மிச்ச சொச்சம் இருக்கிற ஒரு மனிதன் அரசியலுக்கு வந்தது 7 ஆண்டுகள் மதுரை கொடும் சிறை அனுபவித்து. அப்படி அரசியலுக்கு வந்த நிலத்துல அதே போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 84 சமூகங்களுக்கு குற்றப்பரம்பரை சட்டம்ங்கிற கைரேகை சட்டத்தை போடும் பொழுது கல்லர், மறவர், உடையார், ஊராளி, கவுண்டர், வன்னியர் உள்ளிட்ட பெரும்பான்மையான சமூகங்களுக்கு போடும்போது அதை எதிர்த்து கைரேகை வைக்காத, கட்டவர்ல வெட்டி வீசு என்று பேசி அந்த கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடி மதுரை பஞ்சாலை தொழிலாளருக்காக பேசியதற்காக, தொழிற்சங்கத்தை உருவாக்கியதற்காக 9 ஆண்டுகள் தொடர் சிறைவாசம் மேற்கொண்டாரு தெய்வ திருமணார் முத்துராமலிங்க தேவர். அவர் சிறையிலிருந்து வந்து அரசியல் கண்டாரு, எம்எல்ஏ ஆனாரு, எம்பி ஆனாரு. அந்த மக்களால் இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுறாரு. அதே போல தேசிய சிந்தனை ஏற்றுக்கொண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு காந்தி மீது பற்றுக்கொண்டு, நேருவின் மீது பற்றுக்கொண்டு, காங்கிரஸ் மீது பற்றுக்கொண்டு ஒரு தேசியவாதியாக வெள்ளக்காரனுக்கு பேசியதுனால, போராடியதுனால 9 ஆண்டுகள் அதே போல சிறைப்பட்டாரு கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்தார். அதே போலதான் ஜீவானந்தம், அதே போலதான் சிங்காரவேலர், அதே போலதான் ஆயத்தோச பண்டிதர், ரெட்டமலை சீவன் மக்களுக்காக பேசினாங்க, மக்களுக்காக எழுதினாங்க, சமூக நீதி கருத்துக்களை பரப்புனாங்க. இப்படி பேசி எழுதி சிறைப்பட்டு வழக்கு வாங்கி அரசியலுக்கு வந்தாங்க. இன்னைக்கு என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக கிட்டத்தட்ட 1 வருஷம் ஜெயிலு. அதே போல ஈழ பிரச்சனைக்காக போராடிக்காக 6 மாசம் ஜெயிலு. தொடர்ச்சியா ஒரு 1.5 வருஷம் ஜெயில இருந்து மக்களுக்காக போராடி அரசியலுக்கு வந்தார் சீமான். அப்படி ஏதாவது இருக்கா? இப்ப 33 வருஷம் ஈழத்தமிழ பிரச்சனை, அதை தீர்க்க நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னா அது சரியானது. 50 வருட காவிரி பிரச்சனை,
14 மாவட்டங்கள் டெல்டா உள்ளிட்ட 14 மாவட்டங்கள் பாதிக்கப்படுது, பல லட்சம் ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்படுது, அந்த காவிரிக்கு தீர்வு காண நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதுல ஒரு தர்மம் இருக்கு. தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் முல்லை பெரியால் பாதிக்கப்படுது, அந்த மாவட்ட மக்களுடைய நலனை பாதுகாப்ப நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. என் மொழி அழிக்கப்படுது, என் மொழி தமிழ்நாட்டில் வழிபாடு மொழியா வழக்காடு மொழியாக பேசு மொழியாக இல்ல, அதனால என் மொழியை காக்க, என்னுடைய பண்பாட்டை காக்க, என் கலாச்சாரத்தை காக்க பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சட்டங்களை போட்டு தமிழ்நாட்டை நசுக்க பார்க்கிறது. அதனால மாநில சுயாட்சிக்காக தன்னாட்சிக்காக நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சூழலியல் மாசுபாடு ஏற்பட்டுருச்சு, தமிழ்நாட்டில் கனிம வள வேட்டை நடைபெறுது, என் மலைகளை என் ஆறுகளை பாதுகாக்கணும், அதனால நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு. இல்ல ஊழலை ஒழிக்கணுங்க, திராவிட கட்சி 50 வருஷம் ஊழல் பண்ணிடுச்சு, காமராஜருக்கு இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நேர்மை இருந்துச்சு, அண்ணாதுரை குறைந்தபட்ச நேர்மை கடைபிடிச்சாரு, அதுக்கு பிறகு வந்தவர்கள் நேர்மையற்ற ஆட்சி நடத்துறாங்க, ஒரே கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனா மாறிடுச்சு, விஏஓ தொடங்கி மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் முழுக்க முழுக்க லஞ்சமா வாங்குறாங்க. அதனால லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், நோ கரப்ஷன் என்கிற கான்செப்டை கொண்டு வரணும். அதனால ஊழல் ஒழிப்பு என்ற ஒரே ஒரு கோட்பாட்டுக்காக நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னா அதுல நியாயம் இருக்கு, நேர்மை இருக்கு. 33 வருஷமா படத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு நன்றி கடன் செய்ய அரசியலுக்கு வர்றேன், இது என்ன நேர்மை இருக்கு? 33 வருஷம் உங்க படத்தை பார்த்ததுக்காக அதுக்கு செய்யற பனிஷ்மெண்ட் அந்த அரசியல். 33 வருஷம் உங்க படத்தை மட்டுமா பார்த்தாங்க தமிழ்நாட்டு மக்கள்? ரஜினிகாந்த் படத்தை பார்த்தாங்க, கமலஹாசன் படத்தை பார்த்தாங்க, அஜித் படத்தை பார்த்தாங்க, சிலம்பரசன் படத்தை பார்த்தாங்க, தனுஷ் படத்தை பார்த்தாங்க, சூர்யா படத்தை பார்த்தாங்க, கார்த்தி படத்தை பார்த்தாங்க, ராமராஜன் படத்தையும் தான் பார்த்தாங்க, மனோரமா படத்தையும் தான் பார்த்தாங்க, கோவை சரளா படத்தையும் தான் பார்த்தாங்க. யார் படத்தை பார்க்கல? இன்னைக்கு வந்திருக்கிற சிவகார்த்திகேயன் படத்தை மக்கள் ரசிகர்கள் சின்ன சின்ன குழந்தைகள் கொண்டாட தான் செய்றாங்க. இப்படி சினிமாக்காரர்கள் எல்லார் படத்தையும் கொண்டாடுவாங்க. ஜேம்ஸ் பாண்ட் படம், ஜாக்கி சான் படம், ப்ரூஸ்லி படம், எல்லா படமும் தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டிருக்கு. இப்படி படத்தை பார்த்ததுக்காகவே அரசியலுக்கு வரணும். நீ படத்தை பார்த்துட்ட, எனக்கு நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன், நான் கொளுத்துட்டேன், எனக்கு பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துருச்சு, நான் பனையூரில் பெரிய பங்களா கட்டிட்டேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, அதனால நான் அரசியலுக்கு வரேன். இது எவ்வளவு பெரிய ஏத்தம்! என் மக்களுக்கு நல்லது செய்ய அரசியல் வரல, உங்களுக்கு ரசிகனுக்கு நன்றி கடன் பண்ணணுமா? ரசிகனுக்கு நன்றி கடன் பண்ணணும். நல்ல பனையூரில் வச்சு நல்ல கடா வெட்டி சமையல் போடுங்க. இந்த மதுரை மணப்பட்டி சமையல் அருமையாக இருக்கும், மட்டன் சுக்கா போடுவாங்க, கூட்டு வச்சு பனையூரில் 10,000 ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வர வச்சு நல்ல சமையலை போட்டு சாப்பிட்டு அனுப்பிச்சு விடுங்க, நன்றி கடனாக இருக்கும். அது இல்லையா, உங்களுடைய ரசிகனுடைய பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க, உங்க ரசிகனுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வச்சுக்கோங்க, உங்க ரசிகனுடைய குழந்தைகளுக்கு இன்சூரன்ஸ் போடுங்க, உங்க ரசிகனுக்கு தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நன்றி கடன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் நன்றி கடன் செலுத்த அரசியலுக்கு வரேன்னா நன்றி கடன் செலுத்திடமா அரசியல்? தமிழ்நாட்டு அரசியல் என்பது 8 கோடி மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற இடம். 8 கோடி மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டை வாழ்றான். இந்திய அரசியலையும் சேர்த்து தீர்மானிக்கிற இடம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்த தற்சார்பு பொருளாதார கொள்கைன்னு ஒன்று இருக்கு. அது என்ன? இந்த சிப்காட் வேணுமா வேண்டாமா, தொழிற்சாலை வேணுமா வேண்டாமா, தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், இதை எப்படி பார்க்கிறேன்? கார்பரேட் முதலாளிகள் எதிர்க்க மாட்டேனா? இந்த குலசேகர பட்டத்தில் விண்வெளி மையம் வருது, ராக்கெட் ஏவுதல வருது, இது என்னுடைய பார்வை என்ன, எதுக்கணுமா வேண்டாமா? இப்படி 1000 கேள்வி இருக்கு. குடங்குளம் அணுலை தொடங்கி பல்வேறு நாசகார திட்டங்கள், இதை எதிர்க்கணுமா வேண்டாமா? இது எதை பத்தியும் கவலை இல்லாம தமிழ்நாட்டோட கடன் 9 லட்சம் கோடி, இதை நான் அடைப்பனா இல்ல புதுசா கடன் வாங்கினா, எதை பத்தியும் பார்வை இல்லாம 33 வருஷம் நடிச்சேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சர் ஆயிடுறேன். ஏத்தம் தானே, கொழுப்பு தானே. இதுல ஒரே அழுகாட்சி. என்ன தபம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தம்பி ஆகி புட்டோம், பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவம். சோக கீதம் வாசிக்கிறாங்களா? யார் பெற்ற மகனோ இவன், யார் பெற்ற மகனோ ஊர் கும்பிடும் குலசாமி இவன். கத்தி படத்துல ஏஆர் முருகதாசும் அனிருத்தும் சேர்ந்து அந்த பாட்டை எடுத்தாங்க. அந்த பாட்டுக்கும் இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த கத்தி படத்துல கொக்கோ கோலா கம்பெனி எதிர்த்து போராடுவாரு. ஆனா நிஜத்துல கொக்கோ கோலாவுக்கு விளம்பரம் கொடுத்து விளம்பரத்தை நினைச்சு கோடி கோடியா சம்பாதிச்சவர் விஜய். படத்துல கோக் எதிர்ப்பாரு. ஒரு கோக்குங்கிற ஒரு கம்பெனிக்கு, ஒரு கோலா கம்பெனிக்கு ஒட்டுமொத்த ஊரை அழிச்சிட்டாங்க பாப்ல. இங்க கோக்குடிடா ரப்புடா கண்ணா வில்லே கலாச்சிலாம் ஜில்லா புல்லா அப்படின்னு கோக்குக்கு விளம்பரம். கொக்கோ கோலா ப்ரௌனு கலருடா, என் அக்கா பொண்ணும் அதே கலருடான்னு படத்துல பாட்டு. கொக்கோ கோலாக்கு விளம்பரம் கொடுத்து கோடி கோடியா அடிச்சுட்டு படத்துல யார் பெற்ற மகனோ யாரு தன்னுத்த காப்பாத்திட்டாப்லையா? படத்துல காப்பாத்துவார், நிஜத்துல காப்பாத்துவாரா? நிஜத்துல சூரியூர், கங்கை கொண்டான்,
முழுக்க முழுக்க இன்னைக்கு பெப்சிகோ கட்டுப்பாட்டு இருக்கு, பல ஊர்கள் அழிஞ்சு போச்சு. நிஜத்துல பேசாம படத்துல பேசுறதுக்கு ஒரு பாட்டை போட்டு யார் பெற்ற மகனோ ஊரு கும்பிடும் கூட சாமி, இவன் எந்த ஊருக்கு கும்பிடுச்சு, எந்த ஊருக்கு போராட்டத்தை பண்ணிருக்காரு? யோ, தமிழ்நாட்டு அரசியல இன்னைக்கு அரசியல்வாதி அத்தனை பேரும் இது வரைக்கும் இருந்த மொழிப்போர்ல எத்தனை பேர் செத்துருக்கிறான்? செத்து அந்த மொழிப்போர்ல ஈடுபட்டவன் அரசியலுக்கு வந்தான். ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்துல நின்னவர்களோட அரசியலுக்கு வரல. எதுலையுமே பங்கெடுக்காம எதையுமே பண்ணாம திரைப்படத்துல அவரு கோக்கு எதிர்பார்ப்புல, திரைப்படத்துல அவர் வந்து நாசகார திட்டங்கள் எதிர்பார்ப்புல, திரைப்படத்துல கார்பரேட் முதலாளி இருப்பார். நிஜத்துல எதிர்ப்பாரா? நிஜத்துல ஊழல் பண்ணுங்க, யாரையும் கொல்லாம பண்ணுங்க. மது தனியார் அரசு விற்க கூடாது, தனியார் விற்கலாம், மைண்ட்ஸை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம் இப்படின்னு வச்சிருக்க ஒரு கோட்பாடு கொண்ட இந்த கூட்டம் வந்து அரசியல் செய்ய போகுதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய வேடிக்கை. இதுல வந்து ஃபீலிங்ஸ், லாஸ்ட் செல்ஃபி, லாஸ்ட் டான்ஸ், ஒன் லாஸ்ட் ஸ்டெப்பு, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் இல்லை, ரொம்ப அவ்வளவு ஃபீல் பண்ண தேவையில்லை. சத்தியமா மரியாதைக்குரிய சகோதரர் லோகேஷ் கனகராஜ் ஒரு வார்த்தையை சொன்னாரு, லியோ 2 எடுக்கணும் ஆசை தான். லோகேஷ் கனகராஜுடைய அந்த கனவு நினைவாகும். சர்க்கார் 2, கத்தி 2, மெர்சல் 2, மாஸ்டர் 2 எல்லா 2மே எடுக்கலாம். 100 விழுக்காடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் அரசியலில் இருந்து விலகி நிச்சயமா நடிப்பார். கண்கூட எடுத்துக்காட்டு, இவரை விட பெரிய மாஸ் ஹீரோ, ஒட்டுமொத்த ஆந்திர மக்களும் கொண்டாடின ஹீரோ மெகாஸ்டார். அந்த ஃபேமிலியே வந்து சினிமா ஃபேமிலி தான் மொத்தமாவே, மகன் தம்பி கிம்பி எல்லாமே. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூடனா, பெரும் கிரௌடு, கிண்ண சாதனை. 10 லட்சம் பேர் இந்திய அரசியல் எவனுக்குமே கூடதில்லை. 10 லட்சம் பேர் 2009 இவரே போல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரஜாராஜ்யம் போலவே இங்க ஜெராக்ஸ் எதிர்பார்க்கல. இங்க 5 கொள்கை தலைவரா, சிரஞ்சீவிக்கு 4 கொள்கை தலைவர், ஜோதிரா பூலே, அண்ணல் அம்பேத்கர், அன்னை தெரசா, அண்ணல் காந்தி 4 கொள்கை தலைவர். இதே போல மஞ்சள் சகப்பு, இங்க யானை, அங்க சூரியன். அந்த மஞ்சள் சிவப்புக்கு அவரும் அதே தான். சிகப்பு என்றால் புரட்சி, மஞ்சள் என்றால் மகிழ்ச்சி, மஞ்சள் மஞ்சள் அதே மஞ்சள் சிவப்பு. இதே மாதிரி மஞ்சள் சிவப்பை ஏற்கனவே வந்து தமிழர் முன்னேற்ற முன்னணின்னு சொல்லி மரியாதைக்குரிய சிவாஜி கணேசன் பெருங்கூட்டம் கூடிச்சு, அவரும் கட்சி ஆரம்பிச்சார், ஜானகியோட கூட்டணி வச்சாரு. என்னானாரு? ஒண்ணும் இல்லை. ஏன்னா மக்களுக்காக இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் மக்கள் கொண்டாடுவான். எம்ஜிஆர் ஆப்ஷனல். எம்ஜிஆர் ஆப்ஷனல் ஏன்னா அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு, பயணப்பட்டாரு, திருப்பி 1952 திமுக வந்தாரு, அண்ணாவின் கருத்துக்களை உள்வாங்கினாரு, பரப்புரை செயலரா மாறினாரு, எம்எல்சியா இருந்தாரு, 2 முறை எம்எல்ஏ இருந்தாரு, சிறுசேமிப்பு துறையினுடைய தலைவராக இருந்தாரு, அப்புறம் பொருளாளராக இருந்தாரு, அப்புறம் கட்சி விட்டு வெளியிருப்பது பாதி கட்சியை உடச்சிட்டு வெளியே வந்தாரு. திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு மாயத்தவரை வெற்றி பெற வச்சார் 1973. அதுக்கப்புறம் 1977 ஜெயிச்சாரு. அதுக்கு ஒரு ஜேர்னி, 25 வருஷம் போராட்டம் வந்தது எம்ஜிஆருக்கு. 7 பிள்ளை நல்லவர், அதனால மக்கள் அவரை நம்பினா ஓட்டு போட்டா. ஆனா அன்னைக்கு இருந்த காலத்துல எதிரி இல்லை. காங்கிரஸ் வந்து அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வரும்போது காங்கிரஸ் திமுகங்கிற போர் உருவாகுது. திருப்பி திமுக இருந்து வெளியிட்டு அன்னைக்கு அதிமுக வரும்பொழுது எம்ஜிஆர் மீதான கிரேஸ்ல ஊடகங்கள் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இல்லை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இல்லை, எதிர்ப்பு இல்லை. அதனால எம்ஜிஆர் வந்தார். அதுக்கு பிறகு யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல? பாக்கியராஜ், டி ராஜேந்தர், கார்த்திக், சரத்குமார், எத்தனை பேர் கட்சி தொடங்கினாங்க? சிவாஜி கணேசன் எல்லாரும். அதே போல கடைசியா விஜயகாந்த், கடையை எக்ஸ்ட்ரீமா 10% ஓட்டு தான். அதுதான் விஜய்க்கும் கூடும் கூட்டம். யாருக்கு தான் கூடல? இட்லி கடை படத்துல தனுஷுக்கு கூட இல்லையா? ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாங்க, கோயம்புத்தூரை திரண்டு நின்றுச்சு. நடிகன் பின்னாடி போவான். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். 2K குவிட்ஸ், இந்த நண்பா நண்பிஸ் தோலா தோலிஸ், கவலைப்படாதீங்க. உங்க அண்ணன், உங்க விஜி, உங்க விஜிமா 2026க்கு பிறகு 100 விழுக்காடு நடிக்க வருவாரு. எல்லாரும் இந்த லியோ 2 நடிக்க எல்லாரும் கத்துறான், லியோ 2 கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. இன்ஸ்டாகிராம் திறந்தா, சோசியல் மீடியா திறந்தா ஒரே அழுகாச்சு. நோ, ஐயோ பாருங்கண்ணா, அண்ணா கலங்கிட்டாருண்ணா, அண்ணா ஃபீல் பண்ணிட்டாருண்ணா, எமோஷனல் மூட். விஜய்னா எமோஷனலா, விஜய்னா சென்டிமெண்ட் தான், விஜய்னா வந்து குழந்தைத்தனமா மாறி வரான். என்னையா இது? உண்மையிலேயே இந்த நாட்டில் நாட்டில் தான் வாழ்றோமா இல்லை வேற ஒரு கிரகத்தில் வாழ்றோமான்னு தெரியல. இவங்கெல்லாம் எந்த வேர்ல்டில் இருக்கானே தெரியல. ஏன் நம்ம கண்ணு முன்னாடி இவங்களாம் பார்க்க முடியல? இந்த குரூப், இந்த அனில் தற்கொலை பார்க்க முடியல. மலேசியா போனா அங்க ஒரு 4 தற்கொலை, ஒரு பொண்ணுலாம் தளபதி 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 முடியல. ஆபீஸ்ல இருக்கப்படி தளபதி இருக்கு நோடுறேன் பாரு. தளபதி என்ன தளபதி? என்ன கடற்படை, கப்பல் படை, வான்படை இது தளபதியா இருந்தாரா? இந்தியாவில் இல்லை காஷ்மீர் போரில் கலந்துக்கிட்டு தளபதி என்னடா தளபதி? யார் தளபதி? யாருக்கு முதல்ல யார் தளபதி? தளபதி என்பவன் அந்த மக்களுக்காக களத்தில் நின்று உயிர் கொடுக்க துணியணும்.
41 பேர் செத்தபோது, துள்ள துடிக்க செத்தபோது ஓடி போனவன் எப்படி தளபதியா இருக்கும்? தளபதினா போர் முனையில மக்களை விட்டு ஓடி போவானா? தன் உயிரை களத்துல பலி கொடுப்பவன், மக்களுக்காக, தன் தலைவனுக்காக, தன் நம்பிய மக்களுக்காக பலி கொடுப்பவன் தான் தளபதி. போரை முன்னின்று நடத்துறவன் தளபதி. இது எந்த போராட்டம் நடத்தினாரு? எந்த போராட்டத்தை நடத்தினாரு? 3 நிமிஷம் தான் போராட்டம். அந்த கட்சியில என்ன நாஞ்சி சம்பத் இருக்காப்ல, 9 மணி நேரம் பேசுவாப்ல. உச்சபட்சமா தமிழ்நாட்டு அரசியல் யாருமே பேசுறது கிடையாது. எக்ஸ்ட்ரீமா 9 மணி நேரம் தொடர்ச்சியா பேசுவாரு. 9 மணி நேரமும் கருத்தா பேசுவாப்ல. 9 மணி நேரத்திலயும் அவருக்கு செய்தி இருந்துச்சு ஒரு காலத்துல, இப்ப இல்ல. அப்படி 9 மணி நேரம் பேசக்கூடிய நாஞ்சி சம்பத் 9 நிமிஷம் பேசக்கூடியவரை போய் தலைவராக திருப்பி இருக்காப்ல. எந்த அடிப்படை புரிதலும் இல்லாதனாலதான் நேற்று சென்னை வானூர்தி நிலையத்தில் மலேசியால இருந்து திரும்பி வந்த விஜய் தடுமாறி கீழே விழுந்துட்டாப்ல. தடுமாறி கீழே விழுந்த உடனே சதி பண்ணிட்டாங்க. திமுக திட்டமிட்டு சதி பண்ணிச்சு. எது? ஏர்போர்ட்டுக்குள்ள கால் தடுக்கி கீழே விழுந்ததுக்கு திமுக சதியா? அதாவது ஆகாத புருஷன் கால்பட்டா குத்தம் கைப்பட்டா குத்தங்கிற மாதிரி இப்ப என்னன்னா எது பண்ணாலும் திமுக பண்ணிருச்சு. இப்படித்தான் கரூர்ல குண்டர்கள் பூந்துட்டாங்க, குழி வெட்டி வச்சிருந்தாங்க, ஆசிட்டை ஊத்திட்டாங்க, கத்தியை வச்சு குத்துனாங்க. கத்தியை வச்சு குத்துனாங்கன்னா கரூர் அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை கத்தி குத்து வாங்கினா எத்தனை பேரா? யாராவது ஒருத்தனை கடனா பதில் கிடையாது. சரி, நான் 53 60 சிசிடிவி கேமரா இருந்துச்சு, இந்த கூட்டத்தில் ரவுடி பூந்தான் குண்டர் பூந்தான்னு காட்டினீங்களே, எங்கன்னு கேட்டால் பதில் கிடையாது. உங்க எருமை மாடு மாதிரி ஒரு எமன் வாகனம் மாதிரி ஒரு பஸ் இருந்துச்சுல, ராட்சசன் பஸ், அந்த பஸ்ஸில் இருக்க சிசிடிவி பூரா என்னடா பண்ணீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை. இன்னைக்கு நாம கேட்ட கேள்விக்கு எந்த கேள்விக்கும் பதில் இல்லாதனால சதி நடந்துச்சு, கான்ஸ்பிரசி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ டெல்லியில பெரிய ராடை வச்சுக்கிட்டு புஷி ஆனந்த், நிர்மல் குமார், மதியழகன், இந்த ஆதவ அர்ஜுனா 4 வரையும் என்கொயரி கூப்பிட்டு சிபிஐ டெல்லிக்கு. டெல்லிக்கு சிபிஐ என்கொயரி எதுக்கு கூப்பிட்டுருன்னு எல்லாருக்கும் தெரியும். இவங்க தான் சிபிஐ என்கொயரி வரணும், தமிழ்நாடு போலீஸ் எங்களுக்கு ஒத்துழைக்காது, தமிழ்நாடு போலீஸ் உண்மையை கண்டுபிடிக்காதுன்னாங்க. இப்போ சிபிஐ கேட்டு வசமா லாக் ஆயிருக்காங்க. உண்மையிலேயே இந்த வழக்கில் நியாயமான விசாரணை நடத்தப்பட்டால் முதல் குற்றவாளி ஆதவ் அர்ஜுனா. ஏன்னா 5 மணிக்கு மேல உள்ள போனா கேஷுவாலிட்டி நோக்கி போகும்னு சொல்லி கரூரினுடைய கண்காணிப்பாளர் சொன்னதை மீறி செந்தில் பாலாஜி நம்மளால ஒரு கை பார்த்துருவோம், நம்ம மாச காட்டுவோம், நம்ம போவோம், திட்டமிட்டு செந்தில் பாலாஜி நம்மளை வரக்கூடாதுன்னு பயமுறுத்தி பார்க்கறாரா, நம்ம உள்ள போகணும், உள்ள வம்படியா. விவேக் சொல்வார்ல, எங்க குடும்பமே இமயமலை பனிச்சிருக்கல மேலையும் கீழையும் போன பரம்பரடா, இது என்னடா நான் பண்ண சாதாரண என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சுட்டு போய் வலிக்கு விழுந்து கட்டு போட்டு உட்காந்துருப்பாப்ல விவேக். அதே மாதிரி தான் நாங்க எவ்வளவு பெரிய ஆளு, நாங்க பிளாஸ்ட் போய் தான் 41 உயிரை துள்ள துடிக்க பலி கொடுத்தாங்க. இந்த விசாரணை முழுமையா நடத்தப்பட்டா ஏன் 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வரல? ஏன் 12 மணில இருந்து அறிவிப்பு கொடுத்தீங்க? ஏன் இப்படி மொட்டை வெயில மக்களை காக்க வச்சீங்க? ஏன் தண்ணி கொடுக்கல? இப்படி 1000 கேள்வி இருக்கு. அந்த முடிஞ்ச பிறகு எதுக்கு ஓடி போனீங்க? ஏன் கட்சி பொறுப்பால ஒருத்தங்க கூட ஏன் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க? காவல்துறை பேசுனது அழைப்பில் இருக்கும்ல, வாட்ஸ்அப்போ ஃபேஸ் டைமோ என்னத்துல பேசணும்னு தெரிஞ்சிடும்ல. காவல்துறை சொன்னது 50 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டதா சொல்லி கரூர் டிஎஸ்பி சொல்றாரு. 50 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க, இல்ல ஸ்பீக்கர் அங்கதான் இருக்கு, நாங்க அங்கதான் பேசுவோம், அங்கதான் லைவ் கவரேஜ் இருக்கு, அங்கதான் பேசுவோம். வம்படியா வண்டியை கொண்டு போய் பிதுக்கி இப்படி நான் பலமுறை கரூரை பத்தி பேசணும். அந்த வண்டி வரும்போது எல்லாரும் பின்னோக்கி போறான், பின்னோக்கி போகும்போது தான் பின்னாடி நிற்கிறது யாருன்னு தெரியாம பொத்துன்னு விழ ஆரம்பிக்கிறான். இப்போ கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நேற்று சென்னை வானூர்தி நிலையத்தை தெரிஞ்சல. கர்மா இஸ் பூமராங். கரூர்ல எப்படி கீழே விழுந்தாங்கிறது, எப்படி அங்க நெருக்கடி ஏற்பட்டுச்சு, எப்படி கூட்ட நெருக்கடி ஏற்பட்டுச்சு, கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது சென்னை வானூர்தி நிலையத்துல அந்த கேட் வழியா விஜய் வரும்பொழுது மொத்த பேரும் ஓடி போறான். விஜய் கீழே விழுதாரா? இப்ப விஜய் கீழே விழுந்து ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் மொத்தமா கூடிந்தா விஜய்க்கும் அது நடந்திருக்கணும். விஜய் நல்லா இருக்கணும், அரசியல் விமர்சனம் தனிப்பட்ட முறையில் விஜய் நல்லா இருக்கட்டும், நல்லா அவர் குடும்பத்தோட இருக்கட்டும், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா தெரிஞ்சிருக்கும்ல ஒரு கூட்டத்துல தவறி விழுந்தா என்ன நடக்கும். நான் கை மட்டும் ஏத்துறேன், கொஞ்சம் ஸ்கிரீன்ல கை மட்டும் நான் கை விடாதப்பா. யானைக்கும் அடி சறக்கும். அவர் மிகப்பெரிய ஹீரோ தான். சினிமால 100 பேரை இந்த லெப்ட் தூக்கி அடிப்பாப்ல, இங்க ரைட்டு தூக்கி அடிப்பாப்ல, அப்படியே பறந்து அடிப்பாப்ல, அப்படியே ஒரு பாலத்துல குதிப்பாப்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல அப்படியே ஒரு பெரிய மாடி இருக்கும், மாடியிலிருந்து அப்படி சர்ன்னு ட்ரெயின்ல போய் விடுவாப்ல. இதெல்லாம் சினிமால பண்ணலாம், நிஜத்துல பண்ண முடியாது ராஜா.
சினிமா வேறு, நிஜம் வேறு. சினிமால 10 பேரை பறக்கடிக்கிற விஜய் நிஜத்துல தடுமாறி விழுறாரு இல்லையா, அதுதான் நிஜம்தான். தடுமாறி விழுறது தான் அரசியல். சினிமா வேறு, அரசியல் வேறு. இங்க தடுமாறி விழுவாரு. இதைத்தான் சொன்னோம். அரசியல் என்பது கொஞ்சி கொஞ்சி கடிக்கும் மீன் இருக்கிற குளம் அல்ல, அது பெரிய பெரிய முதலைகள் இருக்கிற அகழி. இது ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். இப்போ ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்காதனால தான் வானூர்தி நிலையத்துல விழுந்தாரு விஜய். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி